இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று இங்கு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். நாம் வேதத்தை படிக்கும்போது அந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படிக்காக, அதில் உள்ள அதிசயங்கள், அற்புதங்கள், நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடக்கூடிய காரியங்கள், நாம் பிடித்து கொள்ள வேண்டிய காரியங்கள், விட வேண்டிய காரியங்கள் ஆகிய இவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று இங்கு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். நம்ம வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார் என்று நம்ம பார்க்குறோம். பர்த்திமேயு என்கிற குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். பெத்சாய்தா பட்டணத்துக்கு போகும்போது வழியிலே அங்கே இருந்த குருடனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவனுடைய கண்களிலே சேற்றை குலைத்து வைத்து அவன் பார்க்கும்படிக்கு அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். யோவான் 9வது அதிகாரத்தில் பிறவி குருடனாக இருந்த ஒரு மனிதனுக்கு சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே வைத்து சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லி அவனுடைய கண்களுக்கு பார்வை கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். வெளி உலகத்தை பார்க்கும்படி குருடா இருக்கிற கண்களை கர்த்தர் திறந்த தேவன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேல் தேசத்து ராஜாவோடு கூட யுத்தத்துக்கு வரும்போது அவன் யுத்தத்துக்கு வரப்போகிற காரியங்களெல்லாம் யார் அறிவிக்கிறார்கள் என்று அவன் கேள்விப்பட்ட போது எலிசா தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறான் என்று அறிந்து எலிசா தீர்க்கதரிசி பிடித்து வரும்படி அவன் பெரிய சேனையை அனுப்பின போது அந்த சேனைகளை எல்லாம் பார்த்து எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் பயந்து போன போது எலிசா இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று அவன் செபித்த போது அவர்கள் இருந்த அந்த மலை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்ததை கண்டார். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. எலிசா அந்த தரிசனத்தை அவன் பெற்றிருந்ததுனாலே அவன் தைரியமாக இருந்தான். கேயாசி அதை காணாததினாலே அவன் பயந்து போனான். நம்மை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இருக்காதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கண்களை மாத்திரமல்ல, மனது அங்கே அவர்களுக்கு குருடாக்கப்பட்டது. அந்த குருடாக்கப்பட்ட மனது இருக்கிறதுனால தன்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை விளங்கி கொள்ள முடியாதபடி, தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுத்தா கூட அதையும் உணர்ந்து கொள்ள முடியாதபடி, கர்த்தரே சிருஷ்டிகர்த்தர் என்பதை அறிந்திருந்தாலும் கூட அவர்களுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்களுடைய மனதை பிசாசானவன் குருடாக்கி வைத்ததுனால சத்தியத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிற தயவிற்காக நன்றி. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிற தயவிற்காக நன்றி. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, விளங்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியை ஜெபிக்கிறோம். கேயாசியை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுடைய சேனைக்கு எதிராக தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறதை அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கர்த்தர் வெளிப்படுத்தினது போல எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்தருளும்படிக்க ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு கர்த்தரே தேவன் என்கிறதை விளங்கி கொள்ளத்தக்கதான அந்த கிருபை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.